வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வீரேந்திரகுமார் சாமர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரீசெண்டா ஆகஸ்ட் 7ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்ல வராங்கன்னா, 16 வருடம் வந்து சிறை தண்டனை அனுபவிச்ச அந்த அப்பலண்டுக்கு வந்து அவர் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்லி ரீசன் விடுதலை பண்றாங்கன்னா, இவர் வந்து வீடியோவில் ஒன்று விட்னஸ் வந்து ப்ராப்பரான எக்ஸாமினேஷன் பண்ணல, ஸோ அதனால விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேஸ சாராம்சம் என்னன்னா, 2005 ஜூன் மாசம் 7ஆம் தேதி வந்து 6:30 மாலை 6:30 ஒரு ஷூட்டிங் பண்றாங்க. A1 A2 மொத்தம் A3ன்றதான் நம்மளுடைய மனுதாரரு. இவங்க என்ன செய்யறாங்க, 3 பேர் வந்து 2 பேர் வந்து முதல்ல 1 2 வந்து போய் ஸ்பாட்டு போய் துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. அவர் வந்து இறந்துறாரு. அப்போ வந்து இவர் A3 இப்ப அப்பன்றதுல வீரேந்திரகுமார் சாம்பன்றவர் இது அங்க வந்து கத்தியை கையில வச்சு போனதால தான் வழக்கு. இது PW1 அவங்க தம்பி ஜங்கிலால் ஹரிலால் இறந்தவர். ஜங்கிலால் தான் வந்து கம்ப்ளைண்ட் இருப்பாரு. இல்லை அவரு தான் வந்து இந்த மாதிரி தம்பி கையில வந்து கத்தி கொண்டு போனாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே டயத்துல இவர் கிராஸ் எக்ஸாமினேஷன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து ஷூட் பண்ண உடனே நீங்க போயிட்டீங்களான்னு கேட்கறது அந்த எதிர்ப்பு வழக்கறிஞர். அதுக்காக என்ன சொல்றாரு, நாங்க வந்து இல்ல அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் உள்ள போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ வந்து யார் என்ன பண்ணான்னு அவருக்கு தெரியாது. அது ஒரு காரணமாக கொண்டு உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதே போல வந்து அந்த A3 இப்போ அப்பலன் இருக்கார்ல, அவருக்கு வந்து 34 ஆஃப் IPC செக்ஷன் வந்து கான்ஸ்பிரசி இந்த மாதிரி கூட்டுச்செய்தி பண்ணதெல்லாம் இந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து ட்ரையல் கோர்ட் ஃப்ரேம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ வந்து அப்புறம் வந்து எவிடன்ஸ் எல்லாமே கான்ட்ராவர்சியா இருக்கும். அந்த இடத்துல எல்லாமே சுற்றி இருப்பாங்க. ஒருத்தர் கூட வந்து டேரக்ட் ஐவிட்னஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வீடு மெயினான வீடு, அந்த இறந்தவர் போனவர். ஸோ அதை வந்து அவர் இறந்தது போனது துப்பாக்கியா நெத்திலையாண்டு முடிவு பண்ணும் போது அந்த கன் ஷாட்ல தான் வந்து அவர் இறந்திருக்காரு. ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, கிராஜுவேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க, சீஃப் ஒன்று சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து நான் ஷூட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. PW1 சொல்றாரு. ஸோ PW1 ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டுமே வந்து நம்ம முடிவுக்கு வர முடியாது. அதனால வந்து இந்த அப்பலண்டை நம்ம வந்து விடுதலை பண்ற முடியாது. ஆல்ரெடி 16 வருடம் 16 இயர்ஸ் வந்து அண்டர்கான் பண்ணியிருக்காரு, ஜெயில இருக்காரு. ஸோ வந்து ஸ்டேட்டு வந்து விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவுக்கு வர்றாங்க. இதுதான் அந்த வழக்கினுடைய சாராம்சம். நீங்க உங்களுக்கு வேணும்னா அதை வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். ஆஃபீஸர் திட்ட சுப்ரீம் கோர்ட் ஆஃபீஸர் திட்ட கிரிமினல் அப்பீல் நம்பர் வந்து அது வந்து டெஃபினட்டா வந்து யூஸ் ஆகும். 719/2022 இதான் வந்து இதனுடைய கிரிமினல் அப்பீல் நம்பரு. இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்திருக்கு கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட். டெஃபினட்டா யூஸ் ஆகும். நம்ம கிரிமினல் ட்ரையல் நடத்தும் போது இது போன்ற வழக்குகளை நம்ம வந்து முன்னேற்ற கோர்ட்ல வந்து நம்ம சப்மிட் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ப்புகளை இதில் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு. நன்றிங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எல்லா விதமான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க.